அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, திருமணம் செய்த சகோதரர்கள், திருமணம் செய்ய இருக்கின்ற சகோதரர்கள் அனைவரும் ஒரு 3 அடிப்படையான அம்சங்களை தெரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக வாழ்க்கை சந்தோஷமாக அமையப்பெறலாம். கண்ணியமிகு சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா வாழ வைக்கிறார். முஃமின்களுக்கு இறைவன் ஆக்கிய உன்னதமான அம்சங்களில் முதன்மையானது சுவனம். அந்த சுவனத்தில் கூட ஒரு உறவு தேவை என்பதனால் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் அல்லாஹு தஆலா. ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற பொழுது தவிர்க்க முடியாத ஒரு உறவு மனைவியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த குடும்ப வாழ்க்கை குர்ஆன் வசனத்தில் இறைவன் ஒமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளிலும் நின்றும் உள்ளதுதான் அப்படி என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லுவான். ஒமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான் வானம் பூமி படைக்கப்பட்டது அப்படி என்று அல்லாஹ் சொல்கிறான். வானம் பூமி படைப்பு என்பது பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அதை அத்தாட்சி என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே உங்களுக்கான சோடியை ஆக்கி வைத்திருக்கிறோம், அதுவும் அவனுடைய அத்தாட்சிகளிலும் நின்றும் உள்ளது அப்படி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் ஆறுதலை பெறுவதற்காக இந்த ஏற்பாடை செய்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வானம் பூமி படைப்பை அத்தாட்சி என்று சொன்ன இறைவன் கணவன் மனைவி உறவையும் அத்தாட்சி என்று சொல்கிறான். எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறான் ரப்புல் ஆலமீன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஆறுதல், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் 3 அடிப்படைகளை தெரிந்து கொள்ளணும். முதலாவது அந்நபினிய புயூதனா அலா தீனில்லா, எங்கட வீட்டு சூழலை, குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தீனின் அடிப்படையிலே அமைத்துக் கொள்ளணும். உலக கவர்ச்சிகள், அடுத்தடுத்தாக்களை பார்த்து நாங்களும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று எங்களுடைய பார்வைகளை வெளியில விட்டுறக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்வை நானும் என் மனைவியும் வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி ஃபஸல்லா, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருள் செய்யட்டும். அந்த அடியான், அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்றால், இரவு நேரத்தில் இரவு வணக்கத்திற்காக எழும்புகிறார், எழும்பி அல்லாஹ்வை தொழுகிறார், தன் மனைவியையும் தூக்கத்தில் இருந்து எழுப்பாட்டுகிறார். மனைவி எழும்ப மறுக்கிற நேரத்தில் தண்ணீரை தெளித்து மனைவியை எழுப்பாட்டுகிறார். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், தானும் இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு கணவனை எழுப்பாட்டுகிறார். கணவன் தூக்கத்தில் எழும்புவதற்கு மறுக்கிற நேரத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பாட்டுகிறார். அந்த மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். தீனின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற பொழுது, எப்பொழுதுமே வாழ்க்கையை சின்னதாக ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹு தஆலா பெரியோர் பரக்கத் செய்வான். இந்த தீனின் அடிப்படையில் அப்படி அமைகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை அந்த தம்பதியினருக்கு கிடைக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது ஓர் அம்சம் சகோதரர்களே, அதாவது ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொள்ளணும். இந்த உலகத்தில் 2 விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்வோமாக இருந்தால், மன்னிப்பும் மறந்து விடுதலும் என்பது இலகுவான காரியமாக மாறிவிடும். என்னவென்றால், முதலாவது லா தஹ்தம் லிஸகாயிரில் உமூர், சின்ன விடயங்களை எல்லாம் முக்கியத்துவப்படுத்தாதீர்கள். இரண்டாவது, இந்த உலக விடயங்கள் எல்லாமே சின்ன விடயங்கள் தான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் ஒரு கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட பெறுமதியாக இருக்குமாக இருந்தால் நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில துனியா என்பது ஒரு கொசுவுட இறக்கைக்கு கூட பெறுமதி இல்லாதது. இந்த துனியாவில், இந்த துனியா விஷயத்துல என்னத்துக்கு நம்ம பிரச்சனைகளை பெரிதுபடுத்தணும்? இந்த இரண்டு புரிதல்களும் சின்ன விடயங்களை முக்கியத்துவப்படுத்தக்கூடாது, உலக விடயங்கள் எல்லாமே சின்ன விடயங்கள் என்று புரிகிற பொழுது மன்னிப்பதற்கும் மறப்பதற்கும் பெரியோரு மனசு வரும். உண்மையில இரண்டு பேர் சேர்ந்து வாழ்கிற பொழுது முரண்பாடுகள், உடன்பாடின்மை, பிரச்சனைகள், கோபங்கள், மன்னிக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். அவை எல்லாமே விட்டு கொடுப்போடும் பெருந்தன்மையோடும் மன்னிப்போடும் கடந்து போகணும். அப்படி போகிற பொழுது சந்தோஷமான நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்பதை நிச்சயம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியர்களோடு கடும் இறுக்கமான நேரங்களில் கூட அவர்களை பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டார்கள். பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டாங்க. நிறைய வரலாற்று சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு அம்சம், அதாவது நாங்க எங்கட பொஸ்ஸோட பேசக்க ரொம்ப கவனமா பேசுறோம். ஒரு அதிகாரி கிட்ட வேலை முடிக்கணும் அப்படிங்கிற பொழுது ரொம்ப கவனமாக நடந்து கொள்றோம். வெளிச்சூழலில் என்னுடைய நடத்தைகளை மனிதர்கள் தவறாக இடை போட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட தண்ட மனைவி, வீட்டு சூழலில் கணவன் மனைவி, மனைவி கணவன், ஒருவர் ரொம்ப கவனமாக நடக்க வேண்டிய இடம் வீட்டு சூழல் தான். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை தெரிவு செய்வதற்கான ஒருத்தர கண்ணியம், மகிமை, அந்தஸ்து வீட்டு சூழலில் அவர் எப்படி என்பதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. இப்ப துரதிர்ஷ்டவசமாக என்ன நடக்குது? ஆபீஸ்ல நல்லம், பாதையில நல்லம், கிரவுண்ட்ல நல்லம், வெளியில நட்பு வட்டத்தில் மிகச்சிறந்த மனிதர், ஆனா வீட்டுக்குள்ள வரக்க பிளைட் மூட்ல வருவார், இறுக்கமான முகம், எரிஞ்சு விழுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயதை தாண்டுகிறது. ஒரு யுத்தத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவியோட போறாங்க. ஒரு நபி, தூதர், தளபதி, 50 வயதை தாண்டியவர். எல்லா சஹாபாக்களும் முன்னாடி சென்று விட்டார்கள். மனைவியோடு தனியே பின்னாடி போகிறார். மனைவி ஆயிஷா நாயிடம் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, நாங்க 2 பேரும் ஓடி பார்ப்போமா, ஓட்டப்போட்டி கொண்டு ஓடுவோமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 50 வயது தடையாக இருக்கவில்லை, தளபதி என்பது தடையாக இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் என்பது தடையாக இருக்கவில்லை. எனவே இந்த 3 அம்சங்களும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். இவைகளை நாங்கள் தவறவிடவே கூடாது. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.